ஹாய், பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா? மறுபடி இந்த புதிய வீடியோவோடு உங்கள் முன்னாடி ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களில் நம்ம ஜெபத்தை குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். உண்மையாகவே ஒரு பறவைக்கு 2 சிறுகள் எவ்வளோ முக்கியமானதோ, ஒரு கிறிஸ்தவனுக்கு வேத வசனமும் முக்கியமானது, ஜெபமும் மிக முக்கியமானது. 2 சிறுகள் எவ்வளோ அந்த பறவைக்கு பறக்கும்படி உதவி செய்வோமோ, அதே மாதிரி தான் வேத வார்த்தையும் ஜெபமும் ஒரு கிறிஸ்தவனுக்கு உயர்ந்த அடக்கத்தில் வைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் தான் ஜெபம் மிக முக்கியமானது. அதனால தான் பிசாசுக்கு நல்லா தெரியும், இந்த கடைசி காலத்தில் ஜெபம் பண்ணாதபடிக்கு மனிதர்களை பிஸி லைஃபாக கொண்டு போகுது. வீட்டில் ஒருவருக்கொருவன் பேசுறதுக்கோ ஜெபம் பண்ணுறதுக்கோ இடமே இல்லை. எல்லாமே அவங்கவுங்க வேலை பிஸி பண்ணிட்டான். இருக்கிற டைமில் ஃபோனு எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோன் பார்த்துக்கின்னு இருக்கிறது. ஃபோன் ஃபோனு நம்ம மெசேஜஸ், தேவ பாடல்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கணும், கேட்கணும். அதுக்காக ஃபோன் யூஸ் பண்ணலாம். அதேன்னு சொல்லிட்டு அதிலே இருந்து நம்ம ஆண்டவரோட உறவர டைம் கூட அதுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா, உண்மையாகவே சத்துருவானது நம்ம உள்ளத்தில் வந்து அது சுத்தமாக மறக்க வச்சிருவான். மறந்துட்டோம்னா நம்ம பிள்ளைங்க செய்வாங்களா? ஆகையால் தான் பெற்றோர் நாம் முதலாவது வேத வசனத்தை வாசிக்கிறதுலையும் ஜெபம் பண்ணுறதுலையும் ஊக்கமாக இருக்கணும். ஒருவருக்கொருவன் புத்தி சொல்லிக்கின்னு நம்ம செய்யும்போது நம்ம பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்க அந்த காரியத்தை செய்வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் கூட தேவ வார்த்தை சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 14வது வசனம், தேவனுக்கு பயந்திருக்குள்ள குறித்து அழகாக தாவீது சொல்லுகிறார். படிங்கம்மா. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்கள் இடத்தில் இருக்கிறது. அவளுக்கு பயப்படுறவங்களுக்கு அந்த ரகசியம் இருக்கிறதா. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கை தெரியப்படுத்துவார். தமது உடன்படிக்கை அவர் தெரியப்படுத்துவார். யாருக்கு? கர்த்தருக்கு பயந்து பிள்ளைகளுக்கு ரகசியங்களும் உடன்படிக்கையும் தெரியப்படுத்துவார். ஆமா, தேவனுக்கு நம்ம பயந்து வாழும்போது, தேவ சத்தியத்தை நம்ம படிச்சு ஜெபம் பண்ணும்போது பல காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்துவார். பல காரியங்கள் வரப்போற நாட்களில் நடக்க வேண்டிய சம்பவங்களை குறித்து நமக்கு வெளிப்படுத்துவார். நம்ம குடும்பத்துல நடக்க போற காரியங்களை குறித்து தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். நம்ம யாருக்காகலாம் ஜெபம் பண்றோமோ அவர்களோட எதிர்காலத்தை குறித்து சில காரியத்தை நம்ம கிட்ட ஆண்டவர் பேசுவார், சொல்லுவார், உணர்த்துவார். ஒரு மனுஷனை பார்க்கும்போது, இதோ உன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நீ போயிட்டு போற, ஆகையால் இதோ தேவ வார்த்தை பற்றி கொண்டு நீ செயல்படு, உன் வாழ்க்கை மாறும் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நல்ல அந்த தரிசனத்தை நமக்கு தருவார், அந்த வழிநடத்தல் நமக்கு தருவார். ஆகையால் நம்மளோட வேதத்துல நம்ம பார்க்கும்போது, யோசேப்பு குறித்து நம்ம பார்க்கும்போது, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல யோசேப்பு குறித்து எழுதப்பட்டிருக்கு. அந்த இடத்துல யோசேப்புக்கும் ஒரு சொப்னத்தை கண்டான், இந்த தரிசனத்தை, ஒரு சொப்னத்தை கண்டிருக்குன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. 5வது வசனத்தை வாசிக்கலாமா? யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். எப்படி? சொப்னத்தை கண்டு, வரப்புற தரிசனத்தை கண்டு அறிவிக்கும் போது பகைத்தார்கள். யாரு? வெளியால் இல்ல, சகோதரர்கள். ஏன்னா அவளுக்கு தேவ வைபக்தி இல்லை. அவங்க வாழ்க்கையில ஆண்டவரை உண்மையாகவே தேடல, உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா யோசேப்பு எப்பவுமே தேவனுக்கு பயந்து வாழ்கிற அந்த யோசேப்புக்கு ஆண்டவரோட தரிசனம் வருது. அந்த தரிசனத்தை கூட சொல்லும் போது அவங்க பகைத்தார்கள். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கூட பல பேரு கொடுத்து நம்ம சொல்றோம், எச்சரிக்கை பண்றோம் வார்த்தை மூலமா. அவளுக்காக கொஞ்சம் கடினமாக தேவ வசனத்தை சொல்றோம், அவங்க கீழ்ப்படியில பகைக்கிறாங்க. உண்மையில நம்ம சொந்தங்களும் கூட, நம்ம கூட இருக்கிறவங்க கூட அநேக பேருக்கு இப்படி சொல்லும் போது நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. சோர்ந்து போவாதீங்க. உங்களுக்கு யாராவது இப்படி நல்ல காரியத்தை சொல்லும் போது உங்களுக்கு வெறுக்கிறாங்களா, உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்களா, நீங்க சோர்ந்து போவாதீங்க. இங்க யோசேப்போட வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. அவருக்கு என்ன சொல்றாரு அங்க தரிசனத்தை பற்றி அவர் விவரிக்கும் போது, அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நான் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து இருந்தது. என்னோட அரிக்கட்டு நிமிர்ந்து இருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். உங்களோட அரிக்கட்டை சுத்தி நின்று வணங்கி இருந்ததுன்னு சொல்றாரு. 2வது தரிசனத்தை சொல்றாரு. 9வது வசனத்தை வாசி.
அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். அப்பொழுது அந்த தரிசனம் சொல்லும் போது அதுவரையிலும் சகோதரர் பகிச்சாங்க. அப்போது அப்பா கூட என்ன சொல்றாரு? கடிந்து கொண்டாராம். இந்த இடத்துல யாக்கோபு யோசேப்பு கொடுத்து கடிந்து கொண்டார். ஆனா யாக்கோபுக்கு யோசேப்பு மேல ஒரு அன்பு இருந்தது, ஒரு பாசம் இருந்தது. அவனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெஸ் அவனுக்கு தைச்சு கொடுத்தாங்க, வஸ்திரத்தை தைச்சு கொடுத்தாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடி தன் தகப்பன் அவனை கடிந்து கொண்டான். உங்களை வணங்கணுமோ பாத்தீங்களா எப்படி கேள்வி அந்த இடத்துல வருது? ஒரு தேவனுக்கு பயந்திருக்கிற ஒரு சின்ன பையன்தான் அவனுக்கு ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறனால இந்த தரிசனம் வந்தன்னு சொல்லி நினைச்சாங்களா? பகைச்சாங்க, கடிந்து கொண்டாங்க, கேவலமா பேசுனாங்க. அவனோட வாழ்க்கையில பார்க்கும்போது பின்னாடி அந்த தரிசனமே அவனுக்கு உயிருக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சு. தன் சகோதரில அவனுக்கு வித்து போட்டாங்க, கொலை பண்ணலான்னு நினைச்சாங்க. ஆனா அதுல இருக்கிற ஒரு சகோதரி இறக்கம் காட்டி அவனை வித்துடலாம், நம்ம சகோதரன் தானே சொல்லி வித்தாங்க. தரிசனம் கெட்டு போச்சா? தரிசனம் ஆகாம இருந்துச்சா? நாட்கள் வந்தது, நாட்கள் நடந்து கொண்டு இருக்கு. எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ போராட்டங்கள் எகிப்துல, செய்யாத அபநிந்தங்கள், வேதனைகள், துன்பங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட யோசேப்பு தேவனே நம்பி இருந்தார். அந்த சமயத்துல கூட தேவனுக்கு எப்பவுமே பயந்து வாழ்ந்தான், தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான். இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில கூட பல டைத்துல பல பேருக்கு எச்சரிக்கை சொல்லும் போது, பல பேருக்கு நல்ல காரியத்தை குறித்து நம்ம சொல்லும் போது நம்ம வார்த்தை கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேதனை படத்துக்கு அப்புறம் தான் அவளுக்கு தெரியும், ஐயோ அந்த காலத்துல நீங்க சொன்னது கேட்டிருந்தா, அந்த தேவனை நாங்களும் அணிந்து பயந்து வாழ்ந்து இருந்தா இன்றைக்கு இப்படியேப்பட்ட சாபமான வாழ்க்கையில நாங்க இருந்திருக்க மாட்டோமேன்னு சொல்லி அழுகுவாங்க. அழுதா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த இடத்துல பாருங்க, அத்தனை வருடங்களுக்கு அப்புறம் கூட ஆண்டவரோட தரிசனம் சொன்ன அந்த தேவன், தரிசனத்தை கொடுத்த தேவன், அவர் ஒரு நாளும் மறக்கல. எப்படிப்பட்ட காரியத்துல, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் யோசேப்பை நினைத்தார். அதே ஆதியாகமம் புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கும்போது அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு 18வது வசனத்துல, பின்பு அவனுடைய சகோதரர் போய் அவனுக்கு முன்பு தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். எப்படி அடிமைகள் சொல்றாங்க? ஒரு இடத்துல அந்த தரிசனம் சொல்லும் போது அந்த அரிக்கட்டுகள் எல்லாம் இவர் அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது, அவங்க அரிக்கட்டுகள் எல்லாம் சுத்தி வணங்கினது. அதே தரிசனத்தை எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? அதே தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றார். இவருக்கு முன்னாடி வந்து எல்லாமே வணங்குறாங்க. எப்போது? எகிப்துல அவ்வளவு பாடுகள், கஷ்டங்களை பட்டனுக்கு அப்புறம் தேவன் யோசேப்பை உயர்த்தும் போது இவங்க இருக்கிற அண்ணன் தம்பி எல்லாமே வந்து அவர் பாதத்துல விழுந்து ஆகாரத்துக்காக அவர் இடத்துல கேட்கிறார். ஆனா யோசேப்பு பாருங்க, எவ்வளவு ஒரு பெருந்தன்மையுள்ள ஒரு மனுஷன். தேவனுக்கு பயந்து இருக்கும்ல. அப்படித்தாங்க நம்ம நினைக்கலாம், அவன் இப்படி செஞ்சானா பலிக்கு பலி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒருவேளை மாம்சத்துல நினைச்சாலும் அந்த நேரம் வரும்போது நம்ம எப்படி ஆயிடுவோம் தெரியுமா? ஐயோ ஆண்டவர் சொல்லிட்டு தேவன் மேல தன் பாரத்தை வைத்து ஆண்டவரோட அன்பு நம்ம வெளிப்படுத்துவோம். இந்த இடத்துல யோசேப்பு கூட அப்படிதான் செஞ்சார். பாருங்க கீழே, யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்தீங்க. தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்கள் உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. எப்படி எவ்வளவு அந்த அர்ப்பணிப்பு பாருங்க, அந்த தேவனோட அன்பு அந்த இடத்துல எவ்வளவு வெளிப்படுத்தி பாரு. நீங்க தீங்கு செய்தீங்க, ஆனா தேவனும் என்ன செஞ்சார் தெரியுமா? உங்களுக்கு போஷிக்கும்படி முன்னாடியே எனக்கு அந்த தீங்கு அனுபவிச்சாலும் உங்களுக்கு போஷிக்கும்படி முன்னாடி என்னை முன்குறித்தி வச்சுட்டாரு இங்க இடத்துல. அதனால நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு மட்டுமில்ல, அவர் சொல்றாரு கீழே வசனம், ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாக பேசினான். அவர் பட்சமாக பேசினார். இன்றைக்கு கிறிஸ்து கூட ஒருவேளை உங்களுக்கு அநேக தேவ வார்த்தையில வந்திருக்கலாம். அந்த நாட்கள்ல அந்த வார்த்தை கேட்காம நீங்க இருந்து இன்றைக்கு கடன் தொல்லைகள்னால
பாவத்துல சாபத்துல விழுந்து போயிருக்கலாம். ஆனா நமக்காக அந்த கல்வாரி சிலுவில கிறிஸ்து இன்றைக்கும் பரிந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். ஒரு விஷயம் மனம் இறங்கி, ஆண்டவரே என் பாவங்கள் மன்னிங்க, உமது வார்த்தை வரும்போது நான் தள்ளிட்டேன் ஆண்டவரே, இன்றைக்கு நான் பல விதமான வேதனையில என்னோட பிரச்சனை யார் என்ன தீர்க்க முடியும் சொல்லிட்டு துக்கத்தில் இருக்கிற வேதனையில் இருக்கிற அப்பா நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர் பாதத்துல வரும்போது அவர் இரக்கம் பாராட்டுவார். அன்றைக்கு யோசேப்பு பாருங்க, இதோ நீங்க தீங்கு செய்தீங்க, ஆனா ஆண்டவர் எனக்கு முன்னாடியே உங்களுக்காக இந்த இடத்துல ஆயத்தப்படுத்தினார். நான் உங்களுக்கு மட்டுமில்லை உன் பிள்ளைகளுக்கும் கூட நான் பராமரிப்பேன் போஷிப்பேன் அப்படி சொல்லி ஒரு வாக்கு கொடுத்த ஒரு யோசேப்பு காட்டிலும் அவர் பரம தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் அந்த கர்த்தர் இடத்துல, அந்த தேவாதி தேவன் இடத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர் சமூகத்துல வந்து நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை தந்து மறுபடியும் தேவன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் அவளாக தேடிக்கொண்டு இருக்கிறார். ஆகையால் நோவா நாட்களை கூட நோவாக்கு வந்த தரிசனத்தை பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. மழையே இல்லை, இவர் என்ன கப்பல் கட்டுறாரு அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா தேவ தரிசனத்தை கண்ட அந்த நோவா சொன்ன வார்த்தையின்படி அவர் கப்பல் போட்டாரு. ஒரு நாள் வந்தது, சிரிச்சவங்களெல்லாம் அழிந்து போனார்கள். ஆனா நோவா குடும்பமா காப்பாற்றப்பட்டது. இன்றைக்கு உங்களோட தரிசனம் மூலமா நிறைய பேருக்கு நீங்க சொல்லியிருக்கலாம், எச்சரிக்கை பண்ணிருக்கலாம், உங்களுக்கு அவங்க ரொம்ப அவமானமா பேசியிருக்கலாம், ஒரு மதிப்பில்லாத உங்களோட பேசாம இருந்திருக்கலாம். ஆனா நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் அந்த காரியத்தை அவளுக்கு சொன்னது வெளிப்படுத்துவார். ஒரு நாள் அவர்களே உங்ககிட்ட வந்து மன்னிங்க, நாங்க தப்பு செஞ்சிட்டோம் அப்படி சொல்லும் போது நீங்க அந்த டயத்துல நான் சொன்னதுன்னு சொல்லக்கூடாது. எப்படி தேவன் இது உங்களுக்கு வெளிப்படுத்தினார், உங்களை அன்பு கூறுகிறார் தேவன். இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல நீங்க போயிட்டு கேளுங்க. அவர் தயவுள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர். உங்கள் குற்றங்களுக்காக அவர் தண்டனை கொடுக்காம அவர் சிலுவில உனக்காக எனக்காக ரத்தம் சிந்ததுனால அவரோட அன்பு வெளிப்படுத்தும்படி மறுபடியும் ஒரு புதிய வாழ்க்கை தருவார், மறுபடியும் ஒரு புது ஆரம்பம் தருவார், மறுபடியும் நம்ம குடும்பத்தை எழுப்பி கட்டுவார்ன்னு சொல்லி அந்த நம்பிக்கையோடு அவங்ககிட்ட சொல்லுங்க. கர்த்தர் அவர்களும் நம்மளும் ஆசீர்வதிப்பார். இது கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியை ஆண்டவர் பாதத்தில் இப்போது ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால இதோ எங்களோட வாழ்வில் கூட பல தரிசனங்களை கண்டு மக்களுக்கு எச்சரிப்பை சொல்லும் போது இன்றைக்கு அநேக பேர் எங்களுக்கு விரோதமாக எங்களோட பேசாம அநேக பேர் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் ஒரு நாள் வரப்போது சொன்ன தரிசனங்கள் நிறைவேறும்படி அவன் வாழ்க்கையில அது உணர்ந்து மறுபடியும் வந்து, ஐயா அந்த நாட்களை நீங்க சொன்ன வார்த்தை நாங்க கேட்காம விட்டுமே அப்படி சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது அது எங்களுக்கு இல்ல சுவாமி, உமது வார்த்தை உமக்கு கனம் உண்டாவதாக. அந்த வார்த்தையின்படி அவள் மனஸ்தாப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நீர் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அவங்களுக்கு மறுபடியும் கட்டுங்க, எழும்பி பிரகாசிக்கும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. விசேஷம் இந்த பார்த்து கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளான ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. பலவீனப்பட்டு ஒரு வேலை இருந்தா, எப்படிப்பட்ட கஷ்டத்திலோ தொல்லையிலோ வேதனையிலோ இருந்தா ஆண்டவரோட கரமே போது தொட்டு எழுப்பும்படி ஜெபிக்கிறேன். தேவனோட கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை தேற்றுங்க, ஆற்றுங்க, பலப்படுத்துங்க. கிறிஸ்து எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் உமது பிள்ளைகள் மேல வீடுகள் மேல இது கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு சகோதரர்கள் மேல ரத்தத்தை தெளிக்கிறேன். கர்த்தரோட பாதுகாப்பின் கரம் பிள்ளைகளோடு இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்துல ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you.